ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. பிக் பாஸ் கமல்ஹாசன் தொகுத்து வழங்க போற இந்த நிகழ்ச்சி பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? கமல்ஹாசனுக்கு இந்த நிகழ்ச்சியில கொடுக்கப்பட போற சம்பளம் எவ்வளவுன்னு தெரியுமா? இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. பிக் பாஸ் இப்போ நம்ம விஜய் டிவியில வெகு சீக்கிரம் வரப்போகுது. பிக் பிரதர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ரியாலிட்டி ஷோவோட கான்செப்ட் தான் இந்த பிக் பாஸ். ஆக்சுவலா இந்த அமெரிக்கன் ரியாலிட்டி ஷோவும் டச் டிவியில இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியில மொத்தம் 10-15 கான்டெஸ்டன்ஸ் ஒரே வீட்டில் இருப்பாங்க. இந்த கான்டெஸ்டன்ஸ் எல்லாரும் வேற வேற ஃபீல்டு, செலிபிரிட்டிஸ், கான்ட்ரவர்சியான மனிதர்கள், இப்படி வேற வேற கேரக்டர் உள்ள ஆளுங்களா இருப்பாங்க. தொடர்ந்து 80-100 நாட்கள் ஒரே வீட்டில் வெளி உலக தொடர்பு இல்லாம முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு கேமரா ஒன்னு இல்ல மொத்தம் 80 கேமராக்கள் கண்டினியூஸா உள்ள நடக்கிற எல்லாத்தையும் ஷூட் செய்யும். கேமரா எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. மொத்தம் 80-100 கேமரா அந்த வீட்டை சுத்தி இருக்கும். அது மட்டும் இல்லாம கட்டில், பீரோ, கிச்சன், வெராண்டா, லவுஞ்ச், ஸ்விம்மிங் பூல்னு பாத்ரூம்ஸ் தவிர எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கும். ஹிந்தி பிக் பாஸ் பூனே பக்கத்துல லோனாவாலா அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஒரு மிகப்பெரிய ஃபார்ம் ஹவுஸ்ல ஷூட் பண்ணாங்க. ஹிந்தியில 8 சீசன் தாண்டி பிரமாதமா போயிட்டு இருக்குது இந்த ஹிந்தி பிக் பாஸ் ஷோ. 4 புலி, 2 சிங்கம், 2 யானை ஒரு ரூம்ல விட்டா எவ்வளவு கலைபுரம் நடக்குமோ அதே மாதிரி தான் முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத வேற வேற கேரக்டர்ஸ் உள்ள ஆளுங்க ஒரே வீட்டில் இருக்கிறதுனால இந்த பிக் பாஸ்லயும் அதே மாதிரியான ஒரு கலைபுரம் எப்பவுமே இருக்கும். அதுதான் மக்களுக்கும் பிடிக்குது. ஹிந்தி பிக் பாஸ் ஷோவை ஹோஸ்ட் பண்ணது சல்மான் கான். அவருக்கு ஒவ்வொரு எபிசோடுக்கும் சுமார் 8 கோடி வரைக்கும் சம்பளம் பேசினதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிக் பாஸ்ல நடக்கிற ஒவ்வொரு சீனும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கேமரா எல்லாம் கண்டினியூஸா ஷூட் செய்யும். பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், சண்டை, கோபம், ஈகோ, ஹெல்ப் பண்ற குணம், அப்புறம் திடீர்னு வர்ற காதல், கசமுசா, தனியா இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, இப்படி எல்லா அசைவுகளும் ரெக்கார்ட் செய்யப்படும். உள்ள இருக்கிறது 10-15 கான்டெஸ்டன்ட்ஸ்னா இந்த பிக் பாஸ் ஷோவை வெளியே கொண்டு வரதுக்கு சுமார் 80-100 பேர் வெளியே வேலை செய்வாங்க. எடிட்டர்ஸ், கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன், இப்படி ஏகப்பட்ட பேர் 80-100 பேர் அதே வீட்டில் வெளியே தங்கி அதை வாட்ச் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் பிக் பிரதர் சீரீஸ்ல கிழ்மா காட்சிகள் நிறைய இருக்கும். ஹிந்தி பிக் பாஸ்ல அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா கிஸ்ஸிங் சீன்ஸ், கெட்ட வார்த்தை சண்டைகள் இதெல்லாம் வரும். ஆனா தமிழ் பிக் பாஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது, எது லிமிட்டா வச்சுக்க போறாங்க அப்படின்றது தமிழ் ரசிகர்கள் ஏத்துப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்தே அமையும். பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருக்குமே போன் கிடையாது, காசு கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள உள்ள போறப்போ அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் கொடுக்கப்பட்டதோ அதை வச்சுதான் அந்த 80 நாளும் அவங்க சமாளிக்கணும். அவங்களே வாஷ் பண்ணணும், அவங்களே கிளீன் பண்ணணும். சில சமயம் தீர்ந்து போச்சுன்னா இருக்கிறத வச்சு எப்படி சமாளிக்கிறாங்க அப்படி பேஸ் பண்ணியும் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு எலிமினேஷன் இருக்கும். ஃப்ரெண்ட்லியா இல்லாத பார்ட்டிசிபென்ட்ஸ், அடிக்கடி சண்டை போடுறவங்க, சில சமயம் திருடுறவங்க, ஈகோ பார்க்கறவங்க, இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா எலிமினேட் செய்யப்படுவார்கள். யாரு பெஸ்ட் லீடரா எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த நிகழ்ச்சியோட பிக் பாஸ் டைட்டில் வின்னரா சூஸ் பண்ணுவாங்க. டைட்டில் வின்னருக்கு 1 கோடி பரிசு அப்படிங்கிறது இங்க ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். ஒவ்வொரு மனுஷனோட உண்மையான கேரக்டரை டெஸ்ட் பண்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ். இதுல தமிழ்ல கமல்ஹாசனுக்கு ஒரு எபிசோடுக்கு சுமார் 2-3 கோடி வரைக்கும் சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் அவங்களோட பாப்புலாரிட்டியை பொறுத்து 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சியில கமல்ஹாசனுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணி வச்சு இந்த பார்ட்டிசிபென்ட்ஸை அந்த ஒரு வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வச்சுட்டு அப்பப்போ அவங்களோட இன்ட்ராக்ஷன், சில சமயம் சர்ப்ரைஸ் விசிட், இதெல்லாம் பண்றதுதான் உலகநாயகன் கமல்ஹாசனோட வேலை. அப்புறம் இந்த நிகழ்ச்சி தமிழ்ல எங்க ஷூட் பண்ண போறாங்க அப்படின்றதும் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கிடைச்சிருக்கு. பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற EVP தீம் பார்க்ல ஒரு மிகப்பெரிய வீடு கட்டிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் தான் இந்த பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியும் ஷூட் பண்ண போறாங்க. ஒவ்வொரு வாரமும் செம்ம காம்படிஷன்ஸ், சேலஞ்சஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்க போது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில. இந்த பிக் பாஸ் பத்தி இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த வீடியோல நாங்க தொகுத்து சொன்னோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் எந்த தமிழ் செலிபிரிட்டிஸ், கான்ட்ரவர்சியான மனிதர்கள் இந்த நிகழ்ச்சியில வந்தா செம்மையா களை கட்டும் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கிச்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.